புதிய கட்சியை தொடங்குவதாக அறிவித்துள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசனை காங்கிரஸ் மேலிடம் கட்சியில் இருந்து நீக்கியுள்ளது. காங்கிரசின் நடவடிக்கையில் தமக்கு வருத்தம் ஏதும் இல்லை என்று ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். கட்சி மேலிடம் பாராமுகமாக செயல்படுவதாக கூறி காங்கிரஸில் இருந்து விலகி புதிய கட்சியை தொடங்குவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் அறிவித்துள்ளார். தனது ஆதரவாளர்களின் மத்தியில் செய்தியாளர்களிடம் இந்த தகவலை தெரிவித்த ஜி.கே. வாசன், திருச்சியில் விரைவில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் புதிய கட்சியின் பெயரை அறிவிப்பதாகவும் கூறினார். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆகியோரது வழியில் தமிழக மக்களின் நலனை முன்னிறுத்தி இந்த புதிய இயக்கம் செயல்படும். மறைந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுடைய எண்ணங்களை இந்த இயக்கம் பிரதிபலிக்கும். இந்த புதிய இயக்கத்திற்கு கடந்த காலங்களிலே மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுக்கு எவ்வாறு தமிழக மக்கள் ஆதரவு தந்தீர்களோ அதுபோல் எங்கள் புதிய இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். ஜி.கே. வாசனின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அவரை கட்சியில் இருந்து காங்கிரஸ் நீக்கியுள்ளது. வாசனுக்கு கட்சி மேலிடம் உரிய மரியாதை வழங்கியதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ், அவரை தக்க வைக்க இறுதி வரை முயற்சித்ததாகவும் கூறியுள்ளது. I don't think we have a long way to go in Tamil Nadu. We have to build the party right from the very grassroots, and the president whom we have appointed now, along with all other senior leaders, former PCC presidents, former CLP leaders, our former colleagues in parliament and the state assemblies, all these people will work together so that we are able to regain our strength. கட்சியில் இருந்து நீக்கப்பட்டது குறித்து பதில் அளித்துள்ள ஜி.கே. வாசன், காங்கிரசின் இந்த நடவடிக்கையால் வருத்தம் ஏதுமில்லை என்று கூறினார். காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் எல்லாம் இருக்கு. அதன் அடிப்படையில் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றார்கள். அது எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஏன்னா அந்த இயக்கத்திலிருந்து விலகி நான் வேறு இயக்கத்தை தொடங்கி இருக்கின்றேன் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டுவிட்டேன். காங்கிரஸில் இருந்து வாசன் விலகி புதிய கட்சி தொடங்குவதால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போவதில்லை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவர் ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மேலிடத்தை பற்றி கூறுகின்ற கருத்துக்கள் எங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் தருவதில்லை என்று சொல்வதெல்லாம் 4 மாசத்துக்கு முன்பும் இருந்திருக்க வேண்டும். நாம் பதவியில் இருக்கும்போது சிலவற்றை சொல்வது கிடையாது. நாம் பதவியில் இல்லை, காங்கிரஸ் தோற்றுவிட்டது என்ற காரணத்தால் சில கருத்துக்களை இப்போது சொல்வதை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று சிரமமாக இருக்கிறது. ஜி.கே. வாசன் கட்சியில் இருந்து விலகியிருப்பது தமிழக அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் காங்கிரசுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் டி. ராஜா தெரிவித்துள்ளார். இன்றைக்கு அவர் மேற்கொண்டிருக்கிற முடிவு என்ன நோக்கத்தில், என்ன திசையில் இருக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் திரு வாசன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறுவது காங்கிரஸ் கட்சியை பெரிதாக பாதிக்கும் என்று நான் கருதுகிறேன். இது தமிழ்நாட்டினுடைய அரசியலிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று நான் கருதுகிறேன். புதிய கட்சி தொடங்குவதாக ஜி.கே. வாசன் அறிவித்ததையொட்டி அவரது ஆதரவாளர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். புதிதாக தொடங்கப்படும் தமது கட்சி தமிழக மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருக்கும் என்று ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.